ஐயா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னால எதையுமே நம்ப முடியல இந்திராவதி. சீமா எதுக்காக நமக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யணும்? போன ஜென்மத்துல உன்னையும் என்னையும் கொலை பண்ணுவதான அவளோட அப்பாவையே விட்டு வைக்க கூடாதுன்னு துணிஞ்சவ. மொத்த ஊரையும் அழிச்சவ. அவ ஒருத்தியாலதான் நீ 100 வருஷமா ஒரு வாழ்க்குள்ள அடப்பட்டிருந்த. நான் அவளை விட போறதில்லை. அதெல்லாம் மறந்துருங்க ஜமீன்தார் ஐயா. நடந்த விஷயத்தெல்லாம் மறக்கிறது தான் நல்லது. நான் சொல்றத கேளுங்க. கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இந்த கோபத்தால தானே 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம். இந்திராவதி, எப்பவுமே என்னால உனக்கு கேள்விகளும் அப்புறம் பிரச்சனைகள் மட்டும்தான தோணுது. அப்படிலாம் சொல்லாதீங்க ஜமீன்தார் ஐயா. நீங்க தான் என்னோட பெரிய தைரியமே. அக்கா, அட சீமா, உள்ளவா. நீங்க சொன்னது சரிதான் இந்திராவதி. அப்போ என் நிலைமை மோசமாயிடுச்சு. இத பாருங்க, இதே கோபத்தால தான் போன ஜென்மத்துல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்ப நான் பண்ண தவறுக்கு பரிகாரம் பண்ண போறேன். அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம் தான் இங்க வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? இன்னைக்கு நவராத்திரியோட 2வது நாள். அதனால அக்கா, இன்னைக்கு நவராத்திரி பூஜையில நான் என் புருஷனோட உட்காரலன்னா பூஜைக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காதுக்கா. என்னோட விரதமும் வீணா போயிடும். அதனாலதான் உங்ககிட்ட அனுமதி கேட்கலான்னு வந்தேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு பிரேமோட பூஜை அறையில பூஜை பண்ணலாமாக்கா? இதுல நான் என்ன சொல்ல முடியும்? இத நீ நான் உன் கூட எங்கேயும் வர விரும்பல. ஏன்னா நீ என்னுடைய மனைவி கிடையாது. பிரேம், நான் பண்ணது பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேன். அதனால அந்த தவறை சரி செய்யறதுக்காக தான் இப்ப நான் பரிகாரம் பண்ண போறேன். இது பாருங்க, வெறும் 8 நாளைக்கு மட்டும் நான் உங்களோட மனைவியா இருந்துட்டு போயிடுறேன். என்ன அதுக்கப்புறமா நான் உங்க வாழ்க்கையில இருந்தும் அக்கா வாழ்க்கையில இருந்தும் மனசார மொத்தமா வெளியேறிடுறேன். பிரேம் இப்ப பூஜாரிக்குள்ள போகணும்னு நினைச்சா கூட அவரால உள்ள போக முடியாது. ஏன்னா இவர் மேல இப்ப நான் மந்திரங்களை போட்டிருக்கேன். இது மட்டும் சீமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ கண்டிப்பா எனக்கு எதிராக செயல்படதான் நினைப்பா. அப்படி இல்லைன்னா பிரேமுக்கு ஞாபகங்களும் வந்துடலாம். இந்திராவதி, நீங்களே இவர்கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஒருத்தங்களோட விருப்பத்துக்கு எதிராக நம்ம எதுவும் கட்டாயப்படுத்த முடியாது. அது நல்லதும் இல்ல சீமா. இப்போதைக்கு நான் அவரை இந்த விஷயத்துக்காக கட்டாயப்படுத்த முடியாது சீமா. இப்ப எந்த முடிவை எடுத்தாலும் அது அவரோட விருப்பம்தான். துர்கம்மா, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த பூஜையில பிரேம் கலந்துகிட்டா மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இது பாருங்க பிரேம், கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அந்த பத்மாவதிய மறந்துட்டு உங்க மனைவி சீமாவை என்ன யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? என்னாச்சு பிரேம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஞாபகப்படுத்துங்க. சீமாவா நான் உங்களுக்கு உறுதுணையா இல்லவே இல்லையா? நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததே இல்லையா? சொல்லுங்க. நம்மளோட இந்த உறவு பொய்யானதா? என்னாச்சு பிரேம்? எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? எனக்கு ஏன் எதுவும் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. உன்னோட பிரேம்க்கு இந்த ஜென்மத்தோட ஞாபகங்கள் எதுவுமே இல்ல. ஏன்னா அவரோட மனசு முழுக்க என்னோட மந்திரங்கள் மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த பூஜைக்கு அவரை சம்மதிக்கவே மாட்டாரு. பிரேம், இது துர்காம்மாவோட முடிவுன்னு நினைச்சு பாருங்க.
அவங்க விருப்பப்பட்டு பூர்வ ஜென்மத்துல நான் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல பரிகாரம் தேடலாம்னு நினைப்பாங்கல்ல. சரி, என்னைக்கும் நான் அம்மனோட விருப்பத்துக்கு எதிராக செயல்பட மாட்டேன். நீ கேட்டுக்கிட்ட மாதிரி நான் அந்த பூஜையில கலந்துக்கிறேன். அந்த பூஜையில உன்னுடைய கணவனாவும் பக்கத்துல வந்து நான் நிக்கிறேன். சீமா, நீ எதுக்காக இவரை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? இங்க பாருங்க ஜமீன்தாரையா, உங்களுக்கு இதுல நான் அந்த பூஜையில நிச்சயமா கலந்துக்குவேன். ஏன்னா அப்பதான் இந்த பொய்யான உறவை அறுத்தெறிய முடியும். பிரேமுக்கு மட்டும் நான் பண்ண மந்திரங்கள் தெரிஞ்சுட்டா அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அதனால அவர் பூஜை அறைக்கு போறதுக்கு முன்னாடியே என்னோட மந்திரங்களை அவர்கிட்ட இருந்து எடுத்துடணும். அதுதான் நல்லது. सर्वशक्ति समन्विते सर्वरूपे सर्वशे सर्वशक्ति समन्विते அக்கா, உங்களுக்கு ஏதாவது என் மேல சந்தேகம் இருந்தா தயவு செஞ்சு உங்க மனசுல இருந்து அதை எடுத்துடுங்க. நான் உங்ககிட்ட எந்த விளையாட்டும் வச்சுக்கல, உண்மையை சொல்றேன். சீமா, ஆரத்தி எடுக்கிற நேரம் வந்துருச்சுமா. பிரேம், சீமா, எனக்கு தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்க. நீங்க இப்ப பூஜை அறையில இருக்கீங்க பிரேம். இங்க வந்ததுனால இந்திராவதி உங்க மேல பண்ண மாய மந்திரம்ல விலைக்கு போயிடுச்சு. நீ இப்ப என்ன சொல்ல வர? ஆமா பிரேம், நீங்க இப்ப எதையும் கேட்காதீங்க. இந்திராவதி நம்மளையே பாத்துட்டு இருக்கா, முக்கியமா உங்களை கவனிச்சிட்டு இருக்கா. நம்ம பூஜை அறையில இருக்கிறதுனால நிச்சயமா அவளுக்கு எதுவும் கேட்காது. ஆனா பார்க்க முடியும், நாம எல்லாரும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது மட்டும்தான் அவளுக்கு இப்ப தெரியணும். ஆமா பிரேம். தன்னோட மாய சக்தியால இந்திராவதி உங்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கா பிரேம். அவ நினைக்கிறத மட்டும்தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க மேல அவ போட்டு வச்சிருந்த மாய மந்திரத்தை எல்லாம் அவளே திரும்ப எடுத்துட்டா. ஏன்னா அவளை பத்தின உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாது. பூஜை அறையில எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? இங்க இருந்து சரியா என்னால பார்க்க கூட முடியல.